வெல்கம் டு 7 ஜிகே. நம்ம பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் 17. இந்த தேர்வு தொடர் 17 பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 5 கொடுத்துருக்கோம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இப்போ கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. ஆன்சர் டி, வலஜாபேட்டை. கொஷின் நம்பர் 2, காவலன் SOS செயலி எந்த அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? எந்த அரசுனா தமிழ்நாடு. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 3, தேசிய வாக்காளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டி, ஜனவரி 25. கொஷின் நம்பர் 4, ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஏ, 1882. கொஷின் நம்பர் 5, கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் சட்டம். ஆன்சர் ஏ, சட்டம் 40. கொஷின் நம்பர் 6, நோட்டாவை விளக்கும் சட்ட விதி எண் எது? ஆன்சர் ஏ, 49O. கொஷின் நம்பர் 7, இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் சி, 1920. கொஷின் நம்பர் 8, இந்தியாவில் முதல் தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யார்? ஆன்சர் பி, ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 9, இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் பி, 1949. கொஷின் நம்பர் 10, பொறுத்துக. அர்த்த சாஸ்திரம், சாணக்கியர். சோழர்கள் பார்த்தீங்கன்னா குடவோலை முறை. நாடாளுமன்ற அரசாங்க முறை, இந்தியா இங்கிலாந்து. அதிபர் அரசாங்க முறை, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரான்ஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கொஷின் நம்பர் 11, குடியரசு என்ற சொல் எந்த நாட்டில் வடிவமைக்கப்பட்டது? ஆன்சர் டி, ரோம். கொஷின் நம்பர் 12, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்ற வரையறையை கூறியவர்? ஆன்சர் பி, ஆபிரகாம் லிங்கன். மக்களால் மக்களுக்காக நடத்தும் ஆட்சி மக்களாட்சி, ஆபிரகாம் லிங்கம். கொஷின் நம்பர் 13, நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு. ஆன்சர் சி, இந்தியா. கொஷின் நம்பர் 14, தமிழ்நாட்டில் யாருடைய காலத்தில் குடவோலை முறை பின்பற்றப்பட்டது? ஆன்சர் ஏ, சோழர்கள். கொஷின் நம்பர் 15, தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர். ஆன்சர் டி, பிரதமர். கொஷின் நம்பர் 16, இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் சி, இங்கிலாந்து. கொஷின் நம்பர் 17, 2017 ஆண்டு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் டி, 7. கொஷின் நம்பர் 18, உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண். ஆன்சர் டி, 1098. 1098. கொஷின் நம்பர் 19, பொறுத்துக. ஒரு கட்சி முறை சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். இரு கட்சி முறை பார்த்தீங்கன்னா இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி. அதே பல கட்சி முறை பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் இங்கிலாந்தும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கொஷின் நம்பர் 20, தற்போதைய நவீன இந்தியா நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ஆன்சர் ஏ, 1947. கொஷின் நம்பர் 21, தன்னிச்சையாக தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பின் சரத்து.
ஆன்சர் டி 324. கொஷின் நம்பர் 22. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 23. இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து. ஆன்சர் பி 324 இருந்து 329 வரை. கொஷின் நம்பர் 24. ஐநா சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் சி 1945. ஐநா சபை 1945 வந்து தொடங்கப்பட்டது. கொஷின் நம்பர் 25. பொறுத்துக. வாக்களிக்கும் உரிமை, அரசியல் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, சுதந்திர உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, பண்பாட்டு உரிமை, இந்து வாரிசுரிமை சட்டம். இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 26. ஒற்றையாட்சி முறைக்கான தவறான உதாரணம் எது? ஆன்சர் டி கனடா. கொஷின் நம்பர் 27. அரசு என்னும் பதம் பழைய எந்த வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஏ பிரெஞ்சு. அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. கொஷின் நம்பர் 28. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை டேஸ் அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையால் நிறைவேற்றப்பட்டது. ஆன்சர் டி 1948 டிசம்பர் 10. கொஷின் நம்பர் 29. இன ஒதுக்கலுக்கு எதிரான போராட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட மண்டேலாவை எந்த ஆண்டு எஃப்டபிள்யூ டி கிளர்க் விடுதலை செய்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி 1990. கொஷின் நம்பர் 30. ஆப்பிரிக்காவில் எந்த ஆண்டு நடைபெற்ற பல்லின பொதுத் தேர்தலில் மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றது? ஆன்சர் டி 1994. கொஷின் நம்பர் 31. அரசாங்கம் அமைக்கவும் நிர்வாகம் செய்யவும் பயன்படுத்தப்படும் உரிமைகள். ஆன்சர் பி அரசியல் உரிமைகள். கொஷின் நம்பர் 32. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு என்பது? ஆன்சர் பி சமத்துவ உரிமை. கொஷின் நம்பர் 33. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் டேஸ் சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டன? ஆன்சர் சி 42. கொஷின் நம்பர் 34. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது? ஆன்சர் சி 2007. ஐநா சபை குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாள்? ஆன்சர் சி 1989 நவம்பர் 20. கொஷின் நம்பர் 36. இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்திய ஆண்டு? ஆன்சர் சி 2009. கொஷின் நம்பர் 37. கீழ்கண்டவற்றுள் எவை போக்சோ சட்டம் 2012 அம்சங்கள்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இச்சட்டம் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. அக்குழந்தைகளின் உடல், மனம், அறிவுச்சார் மற்றும் சமூக வளர்ச்சியினை உறுதி செய்கிறது. இது சரி. செகண்ட் ஒன். பாலியல் வன்கொடுமையில் இருந்து அதிகாரத்தில் இருப்பவரோ குடும்ப உறுப்பினரோ அண்டை வீட்டாரோ அல்லது அறிமுகம் ஆனவரோ ஈடுபட்டால் அவருக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். இது சரி. தேர்ட் ஒன். குழந்தை என்ன வாக்குமூலம் கூறுகிறதோ அதை அவ்வாறே பதிவு செய்ய வேண்டும். இதுவும் சரி. ஃபோர்த் ஒன் பாருங்க. பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது. இதுவும் பார்த்தீங்கன்னா சரி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 38. 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்னும் கூறும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு? ஆன்சர் டி பிரிவு 24. கொஷின் நம்பர் 39.
கூட்டாட்சி முறை நாடுகளுள் தவறானது எது? ஆன்சர் சி, இலங்கை. கொஷின் நம்பர் 40. நேபாளத்தில் முடியாட்சி முடிவு பெற்று மக்களாட்சி துவங்கிய மாதம் மற்றும் ஆண்டு. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல், ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2006. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 41. சரியான இணை எது? மத்திய பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா 100 துறைகள் சரி. மாநில பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா 61 துறைகள், இதுவும் சரி. பொது பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா 52 துறைகள், இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, இவை அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 42. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை வந்து ரிப்பன் பிரபு. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 43. கிராமப்புறங்களின் பிரதிநிதிகளை மக்களாக கொண்டு கிராம சுயராஜ்யத்தை உருவாக்க விரும்பியவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, காந்தியடிகள். கொஷின் நம்பர் 44. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ஆன்சர் ஏ, 1994. கொஷின் நம்பர் 45. பெரியார் எந்த ஆண்டிலிருந்து ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார்? ஆன்சர் சி, 1917. கொஷின் நம்பர் 46. 73 மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தலைவர்கள் பதவிக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிக்கப்பட்டன? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/3. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 47. திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் பி, ஜி.வி.கே. ராவ் குழு. கொஷின் நம்பர் 48. 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தலிலும் பங்கு பெற வேண்டும் என கூறுவது? ஆன்சர் சி, அசோக் மேத்தா குழு. 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தலிலும் பங்கு பெற வேண்டும் என கூறுவது அசோக் மேத்தா குழு. கொஷின் நம்பர் 49. இந்தியாவில் வாகனங்கள் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் என்பதை எந்த ஆண்டு மோட்டார் வாகன சட்டம் வரையறுக்கிறது? எந்த ஆண்டுனா 1988. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 50. கிராம சபை கூடும் நாட்களில் தவறானது எது? கிராம சபை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து 4 முறை கூடுது. இதில் வந்து எது வந்து தவறுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 வந்து தவறு. எப்போ வந்து கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே 1. இந்த 4 நாட்கள் மட்டும்தான் வந்து கிராம சபை கூட்டங்கள் வந்து கூடுது. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் 17 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்வு 18 வந்து பார்ப்போம். தேர்வு 18 வந்து என்ன வந்து படிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு 2 லெசன் இந்திய அரசியலமைப்பும் மத்திய அரசும் வந்து படிச்சுட்டு வாங்க.